அதாவது எந்த அதை இப்போ சாபு சார் சொன்னார் இல்லையா, மீட் பண்ணும்போது அதாவது ஸ்வீட்டு சீடை அது இதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த படத்துடைய ப்ராசஸில் கம்போசிங்லேருந்து இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும் ஒரு 60-70 வாட்டி சந்திச்சிருப்போன்னா வரும்போதெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுவார். இன்னைக்கு இந்தாங்க சீடைன்னுவார், இன்னைக்கு இந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸுன்னுவார், இன்னைக்கு இந்தாங்க நட்ஸுன்னுவார். அது வந்து ஒரு அன்பு தொல்லை, அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவர். அவர் வந்து எனக்கு என்னன்னா இது இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு, இது ஏதாவது படத்தில் செலவு பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்லாம் கூட யோசிக்க தோணும். பட் படத்துக்கு தேவையானதையும் ரொம்ப அழகாக எந்தவித கஞ்சத்தனமும் பார்க்காமல் அந்த படத்துக்கு நியாயமாக என்ன செய்யணுமோ அதை ரொம்ப அழகாக செய்து கொடுத்துருக்குறாரு. அதுவும் கேந்திரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படின்னு சொல்லணும்னா அது ராஜசேகர் சார் தான். ஒரு இணை பிரியா ஒரு ஒரு தோழர்கள் அப்படியா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, போக போக முட்டிக்கும் இல்லையா. பட் அப்படி இல்லாமல் படம் முடிஞ்ச பிறகும் அதே நட்புடன் இருப்பது, அதை பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது இந்த படத்தோட முடிகிற நட்பாகவும் அது தெரியல. அது வந்து ரொம்ப ஒரு நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் அப்படியே தொடரப்போகும் ஒரு நட்பாக அது பார்க்கப்படுது. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நட்பை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷத்தில் சார் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அப்படி இவ்வளோ அந்யோன்யமாக இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் கேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்துடைய கதை ஃபஸ்ட்டு முடிவான பிறகு ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்தார். வந்து கதை சொன்னார். சார் கதையெல்லாம் ஓகே சார், பிடிச்சிருக்கு. பட்டு ஒரு ஒரு காஸ்ட், ஒரு ஹீரோ ஹீரோயின் யார் நீங்கள் முதல்ல லாக் பண்ணால் தான் முதல்ல ப்ராஜெக்டே மூவ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, பட்டு அது ஒரு நியூ ஃபேஸாக இருந்தால் கூட ஒரு நியூ ஃபேஸ் இவங்க தான் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகும். ஸோ அதனால் வந்து முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் லாக் பண்ணிட்டு வாங்க சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன். அண்டு விமல் சார் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த தேசிங்க ராஜா திரைப்படத்துடைய பாடல்கள் அது இப்போது ரீசெண்டாகவும் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் அது வந்து ட்ரெண்ட் ஆகி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுக்கு நான் ஒரு சில திரைப்படங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு அவர் இப்போது ரீசெண்டாக தக் ரிப்ளை அப்படின்ற விஷயத்தில் பயங்கர பாப்புலராக இருக்கார். அப்படியே ஒற்றை வார்த்தையில் தான் அப்படி பதில் சொல்லுவார். அப்படியே அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பதிலும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் பசங்கள்லாம் வந்து ஜென்சி பசங்கள்லாம் வந்து இவரை அப்படி ரிலேட் பண்ணி இவர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த ஹார்ட்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்களுக்கு தெரியாமலே நடக்குது ஒரு பக்கம், நல்ல விஷயம்தான். ஆமாம். ஏன்னா சில பேர் வந்து போலியா நடிக்கவே தெரியாது இல்லையா, எங்கேயுமே போலியா நடிக்க தெரியாது, மனசு இருக்கிறது அப்படியே பேசுவாங்க. அந்த அது சரியான நேரத்தில் சரியான ஒரு நொடியில் வந்து இவங்க ஒரு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆள் சரியாக தான் மனசில் தோன்றது தான் பேசுகிறாருன்ற ஒரு அது வந்து எப்படியாவது வெளிப்பட்டுரும் சார். நீங்கள் இந்த தான் நடித்தாலும் நடிக்கலனாலும் அது மனசில் இருக்கிறது அது வந்து வெளிப்பட்டுரும். ஸோ அப்படி ஒரு மனிதனாக இருப்பதற்கு அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள், அதில் ஞானக்கரவேல் அப்படின்றவர் தான் வந்து 4 பாடல்களும் எழுதியிருக்காங்க. அண்ட் சிங்கர்ஸ் சின்மயி ஸ்ரீபதா வந்து இந்த ஆசை களவாணிய பாடலை பாடியிருக்காங்க. அப்புறம் இந்த பொங்கல் பாட்டு ஒன்று இருக்குது, அது என்னுடைய குரலில் கொஞ்சம் கேப்புக்கு பிறகு என்னுடைய குரலில் ஒரு பாடல் பதிவு இதில் நடந்தது. அண்ட் அந்தோணிதாசன் அவர்களும் மதுச்சியம் பாலா அவர்களும் இந்த பாண்டிமுனி பாடலை வந்து பாடியிருக்காங்க. அப்புறம் ஸ்வேதா மோகன் வந்து பாதகத்தி அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க. அண்டு இந்த திரைப்படத்தை நம்பி என்னுடைய ஆடியோ லேபிள் DI சவுண்ட் ஃபேக்ட்ரிக்கு நம்பி கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு நட்டி சார் வந்து இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் சாரோடைய படங்கள் வந்து பார்த்துருக்கேன். இதில் அப்படியே எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங். அவருடைய மாடுலேஷன், அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்டு டு த பாயிண்ட், கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு மில்லிமீட்டர் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்மளுடைய இண்டஸ்ட்ரியோடைய சொத்து நட்டி சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட்